வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் முழங்கை வலி, இல்லைனா டென்னிஸ் எல்போன்னு காமனாக சொல்ல போகிற எல்போ பெயினை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ எல்போ பெயின் எதனால் வரலாம், இல்லை இந்த டென்னிஸ் எல்போ எதனால் வரலாம் அப்படின்னா, இந்த கையோட நார்ச்சதைகள் போய் எலும்பில் இணையிற இடத்துல வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த எல்போ பெயின் வர வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவாக யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த எழுதுகிற வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, இல்லைனா குக்கிங் நிறைய பண்ணுறவங்க, இல்லைனா சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ரிஸ்ட்டோட எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவோம். இந்த மூமெண்ட் நிறைய செய்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் நம்ம ப்ரொடெக்டிவாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த டென்னிஸ் எல்போ பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலுமே கூட சின்ன சின்ன முறைகள் லைக் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் பண்ணியே பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக தீர்வு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் ஆனவங்க கூட நம்மக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்கிற ஒரு சில விதமான ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ், பிஆர்பி போல் இன்ஜெக்ஷன்ஸ் வச்சு இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்வு பண்ண முடியும். இது பற்றி மேலும் தெரிஞ்சுக்க உங்கள் பக்கத்தில் இருக்க ஆர்த்தோபெடிஷனை போயிட்டு பாருங்கள். நன்றி.